ஹாய் வியூவர்ஸ், பிரியாணினா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி மசாலா எதுவும் கடையில் வாங்காமல் வீட்டிலையே அரைச்சி பாஸ்மதி ரைஸ் வச்சு எப்படி ஒரு சூப்பர் அண்ட் பர்ஃபெக்டான பிரியாணி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கலாமா? நான் சொல்ல போகிற இந்த மசாலா 1 கிலோ அரிசிக்கு தகுந்தாப்பில் இருக்கும். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் போட்டோன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். பட்டை 10, ஏலக்காய் 10, கிராம்பு 10 எல்லாமே நம்ம கரெக்டாக எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மசாலா பர்ஃபெக்டாக வரும். கிராம்பில் இது போல் மேலே மொட்டு இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க, அதுதான் சரியாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். நான் இப்போ எந்த ஸ்பூன் காமிக்கிறேனோ இதே அளவு ஸ்பூன் தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா அளவுகளுக்குமே எடுத்துக்க போகிறோம். இப்போது இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை நான் இன்றைக்கி ஆளாக்கு வச்சு தான் அளந்து எடுத்துருக்கிறேன். 1 கிலோ அப்படிங்கிறது இது அரைப்படி ஆளாக்கு, அதில் 1.25 படி நம்மளுக்கு கிடச்சிது. இதை இப்படியே நம்ம தண்ணியில் போட்டு நல்லா 2 அலசி ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசி, ஸோ உடஞ்சிராமல் பார்த்துக்கணும். நம்மளோட பிரியாணிக்கு 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா, 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறோம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு 50 கிராம் அளவுக்கு கோல்டு வின்னர் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கு சரிக்கு சமமாக இன்னும் கொஞ்சம் 50 கிராம் அளவுக்கு நெய்யையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் அதில் போட்டு நல்லா வெடிக்க விடலாம். இதெல்லாம் வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இது சீக்கிரம் வேகும். அது மட்டும் இல்லாமல் பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயத்தை முடிஞ்ச வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா அதனுடைய கலர் மொத்தமாக மாறி அப்படியே கருகுன மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி நம்ம செய்கிறப்ப தான் பிரியாணியோட அக்யூரேட் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி பழத்தை சேர்க்க போகிறது கிடையாது, கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். 1 கிலோக்கு 5 ஸ்பூன் அப்படிங்கிறது தான் கரெக்டான அளவு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்திருந்தோம் இல்லையா, அதே ஸ்பூனில் தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா மசாலாவையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா இந்த அளவுக்கு சூப்பராக ஃபைனாக அரைஞ்சிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூளையும் இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே அழகாக வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஒவ்வொரு தடவையுமே செய்கிறப்போ கண்டிப்பாக மூடி போட்டு தான் செய்யணும். ஏன்னா வாசனை வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ மறக்காமல் மூடி போட்டு செய்யுங்க. இப்போது கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்து ஒரு 20% வதங்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி, அதுதான் கரெக்டான அளவு. கறியை இதில் சேர்த்ததுக்கப்புறமா கறியில் உப்பு சாரணும் இல்லையா, அதுக்காக இதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கறியில் உப்பு அந்தளவுக்கு ஒட்டாது, சரிங்களா? அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்த்து எண்ணெய் தண்ணி எல்லாம் அப்படியே அழகாக பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணலாம். அந்த 10 மினிட்ஸ்லேயே மேக்ஸிமம் 45 to 50% அளவுக்கு நம்மளுக்கு கறி நீட்டாக வெந்து வந்துடும். இதோட சாஃப்ட்னஸ்க்காக ஒரு பேக்கெட் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். இது 50 கிராம் இருக்கும். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் அப்படியே தண்ணி பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ஸ்லோ குக் ப்ராசஸில் அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், ஒவ்வொரு டைம் நம்ம செய்கிறப்பவுமே அப்படியே அழகாக மூடி போட்டு செஞ்சோம் அப்படின்னா வாசனை வெளியில் போகாது. அது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது எண்ணெய் தண்ணி எல்லாமே அழகாக பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். 1.25 ஆளாக்கு நம்மளுக்கு அரிசி கிடச்சது. ஸோ 2 ஆளாக்கு நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரிசிக்கு தேவையான அளவு உப்பை இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நம்ம மஸ்ட்டாக உப்பு காரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். ஸோ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 20 மினிட்ஸ் ஊறினா போதும், அதுக்கு மேலே ஊற வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த ஊறின அரிசியை இப்போது தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா ஒரு கிண்டிட்டு
உப்பு காரம்லாம் இன்னொரு டைம் நல்லா செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். மேக்ஸிமம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அது லைட்டாக கொதி வந்துட்டுருக்கப்போ நம்ம லெமனை அது கூட சேர்த்துக்கலாம். பெரிய பழமாக இருந்தால் ஒரு பழம், சின்ன பழமாக இருந்தால் 1.5 பழம் அப்படிங்கிற கணக்கில் லெமனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம எடுத்து கிண்டி விடுறப்போ மேலாப்பில் நம்ம அரிசியை அழுத்தி அழுத்தி கொடுத்து கிண்டணும். அப்போ தான் நம்மளுக்கு உடையாது. கீழேயும் ரொம்பவும் நம்ம கொடுத்து கிண்டணும் அப்படின்னாலுமே கறியோ அரிசியோ உடஞ்சிரும். அதனால் பார்த்து 2 டைம்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு 3 டைம்ஸ் மட்டும் நம்ம இது போல் கிளறி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கிறதுனால மேக்ஸிமம் அடிப்பிடிக்காது. நம்ம சொன்ன அந்த தண்ணியோடைய அளவு இதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட தண்ணி எல்லாமே வற்றி வந்துருச்சு. பார்த்திங்களா இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. இப்போது நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு அடுப்பில் நம்ம கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் நம்ம எந்தளவுக்கு பாத்திரம் பெரிய பாத்திரம் எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு மேக்ஸிமம் தோசைக்கல்லும் பெருசாக இருந்தால் ரொம்பவே நல்லது. தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி பாத்திரத்தை அது மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். வெயிட் வச்சு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே நம்ம தம் போட்டுடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு தம்மை ஓப்பன் பண்ணி நம்ம பிரியாணியை பார்த்தா வாவ், அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கறியும் உடையலை, அரிசியும் உடையலை, அப்படியே உதிரி உதிரியாக பார்க்கவே எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு இல்லையா? டேஸ்ட்டுமே ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். கடையிலேருந்து நம்ம எந்த ஒரு மசாலாவுமே வாங்கலை. வீட்டிலையே ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்றது எப்போவுமே சூப்பர் தானே. இலை வச்சு பிரியாணி, அதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கக்கூடிய ரைத்தா, மேங்கோ பீசஸ், அதுக்கப்புறம் சிக்கன் 65, அதோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் பிரெட் அல்வா. அது இல்லாமல் நம்மளால் சாப்பிடவே முடியாது. இது எல்லாத்தையும் வச்சு பரிமாறி சாப்பிட்டோம் அப்படின்னா சொர்க்கண்டா அப்படி இருக்கும். மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் மறக்காமல் செஞ்சு கொடுங்க. நம்ம மட்டும் சாப்பிடாம பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோடைய டேஸ்ட்டும் மகிழ்ச்சியும் ரெட்டிப்பாகும். மஸ்ட்டாக வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.